அனைவருக்கும் அன்பு வணக்கம். திமுகவில் ஒருத்தர் சொன்னாருங்க, அதாவது வாரிசு அரசியல் இல்லாததுனால தான் அதிமுக இவ்வளோ வீக்காக போயிடுச்சு அப்படின்னு. நூற்றுல ஒரு வார்த்தை. அது அரசியல் மட்டும் இல்லை, எல்லா துறைகளிலும் நம்ம வாரிசுகளை நாமளே கொண்டாந்து திணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். பாருங்களேன், நாமளும் நம்ம வாரிசை சேனலில் கொண்டாந்து அப்படியே திணிச்சு, அது ஒரு சில நண்பர்களை விட்டு இளைய பஞ்சு, வருங்கால பஞ்சு, டபுள் பஞ்சு இப்படிலாம் கமெண்ட்டு நம்மளா சொல்லி கொடுத்தாவது போட்டு விட்டு பில்டப் பண்ணி கொண்டு வந்திருந்தோம்னா, இப்போ ஒரு 4 நாள் உடம்பு சரியில்லை, அது கேப் விடாமல் பையனை வச்சு வீடியோ போட்டிருக்கலாம். நண்பர்களும் கரெக்டுங்க, அவருக்கு அப்புறம் என்னைக்கு இருந்தாலும் இவர் தானே வரப்போகிறாரு அப்படின்னு வேற வழி இல்லாட்டாலும் பார்த்துருப்பீங்க. நாம் தத்தி மாதிரி இருந்துட்டோம், அதெல்லாம் செய்யலை. இப்போ தான் புரியுது அந்த வாரிசுன்றது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு. ரைட், இருந்துட்டு போட்டோம். இப்போ ஒரு வழியாக ஓரளவுக்கு ரெக்கவர்ட். இப்போது தேமுதிக பழம் நழுவி பாலில் விழும் அப்படின்னு காத்திருந்தாங்க. கிட்டத்தட்ட 15 வருஷம் கழித்து அது நடந்திருக்கின்றது. இந்த பாருங்க, ஒரு கட்சி இன்னொரு கட்சியோட கூட்டணி வைப்பது அப்படின்றதெல்லாம் அந்தந்த கட்சி தலைமைகள் முடிவு செய்ய வேண்டியது. இந்த கொள்கைகள் எல்லாம் யாரும் இப்போ கேட்க போகிறது கிடையாது. மக்களுக்கு நல்லாவே தெரியும், யாரும் கொள்கையை வச்சு கூட்டணிக்கு போகிறது கிடையாது. எலக்டோரல் அரித்மெட்டிக் ஒன்று சொல்லிக்கோங்களேன், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பாட்னி, ஜுவாலஜி, ஃபிசிக்ஸு அப்படின்னு எல்லாம் ஒன்றா சொல்லிட்டு போவாங்க. ஆனால் அதுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க பாருங்க ஒரு முட்டு, இதுதான் அருவருப்பாக இருக்குது. இப்போ யாராவது கேட்டாங்களா, என்னங்க தேமுதிக திமுகவை பற்றி அப்படியெல்லாம் பேசிட்டு, திமுக தேமுதிகவை பற்றி எப்படியெல்லாம் பேசிட்டு இப்போ 2 பேரும் கூட்டணி வச்சுக்கிறீங்களே அப்படின்னா எதிர்கட்சிகள் தான் கேட்பாங்க. மக்கள் யாரும் கேட்க போகிறது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் தெரியாது, அரசியலே ஒரு சாக்கடை, இது இப்படி தான்ப்பா நடக்கும் அப்படின்னு அவங்க பாட்டுக்கு போயின்னே இருக்கிறாங்க. ஆனால் அதுக்காக இது பாருங்க, கலைஞரும் கேப்டனும் நிறைய பேசி இருக்கின்றார்கள். அப்படியா? அது ஏதோ அந்த பேனா கொடுத்தது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த காலகட்டத்தில் நடந்தது எங்கள் எல்லாருக்கும் கூட தெரியும். கலைஞர் குடும்பத்துடன் தான் நெருங்கிய நட்பு இருந்தது, அதிமுகவுடன் அந்த அளவுக்கு நட்பு இல்லை. இப்படிலாம் சொன்னா எங்களெல்லாம் பார்த்தா என்ன முட்டா பயில்வன்னு தெரியுதா அவங்களுக்கு? அப்படி திமுகவுடனும் கலைஞர் குடும்பத்துடன் தான் உங்களுக்கு அது தேமுதிகவுக்கு கேப்டனுக்கு நெருக்கம் அதிகமாக இருந்தது, நட்பு அதிகமாக இருந்ததுன்னு சொன்னா, அப்போ 2011 பழம் டால்னு பாலில் தானே ஊந்திருக்கணும். ஏன் அதிமுக பக்கம் போச்சு? 2016 மக்கள் நல கூட்டணி அப்படின்னு ஆரம்பிச்சு அந்த பக்கம் இருந்த கட்சிகளை எல்லாம் இங்கே கொண்டு அந்த காலகட்டத்தில் கேப்டன் அவர்கள் திமுகவை எந்த அளவுக்கு கடுமையாக விமர்சனம் செய்து பேசியிருக்கின்றார் அப்படின்றது உலகத்துக்கே தெரியும். சமீப காலங்கள் வரைக்கும் கூட திமுகவில் தேமுதிகவும் குறிப்பாக தேமுதிக தலைவியாக இருக்கக்கூடியவரையும் எந்த அளவுக்கு தரக்குறைவாக பேசியிருக்காங்கன்னு தெரியும். இவ்வளோலாம் ஜனங்க பார்த்துன்னுக்கிறாங்க. நீங்கள் பாட்டுக்கு கூசாமல் பார்த்தீங்களா, அதை இதுதான் சரியான கூட்டணி, கொள்கை கூட்டணி அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போ ஜனங்களுக்கு கோபம் வருமா வராதா? சரி, இந்த கூட்டணியால் என்ன லாபம் அப்படின்னா, முதல்ல இந்த அரித்மெட்டிக்கு வருவோம், அதுக்கப்புறமா கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸுக்கெல்லாம் போகலாம். மக்கள் நல கூட்டணி 10 வருஷத்துக்கு முன்னாடி 2016 அதில் தேமுதிக தலைமை தாங்கியது. கூட இருந்த கட்சிகள்னு பார்த்தீங்கன்னா வைகோ இருந்தார், ஆமாம் நல்ல ஒரு ராசி. அப்புறம் திருமா அவர்களுடைய விசிக, அதுக்கப்புறம் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், இவங்கெல்லாம் இருந்தாங்க. சரி, இப்போது இந்த திராவிட மாடல் 2.0 அப்படின்றது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இது மறைஞ்சு இந்த சந்திரமுகியாக மாறுற மாதிரி மக்கள் நல கூட்டணியாக மாறுகின்றதோ அப்படின்னு எனக்கு பெரிய சந்தேகம் வந்திருக்குது. ஏன்னா மக்கள் நல கூட்டணியில் இருந்த விசிக, கம்யூனிஸ்டுகள் இவங்கெல்லாம் ஏற்கனவே திமுக பக்கம் போயிட்டாங்க. தேமுதிக மட்டும்தான் மிச்சம் இருந்தது. இப்போ இவங்களும் அங்கே போய் சேர்ந்துட்டாங்க. சரி, இப்போ இந்த சீட் அலோகேஷன் இதுதான் சொன்ன அரித்மெட்டிக் அப்படின்னு. மக்கள் நல கூட்டணியாக இருந்தப்போ தேமுதிக தான் மேஜர் பார்ட்டி. அவங்க 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் நின்றாங்க, இவங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நின்றாங்க. சரி, இப்போ திமுகவில் போயிட்டு 100 சீட்லாம் கேட்க முடியாது. அவங்க என்ன அமமுகவா 50, 60 அப்படின்னு அள்ளி கொடுக்கறதுக்கு? அது திமுக. ஆனால் விசிகாவை விட அதிக சீட்டு கொடுப்பாங்களா இல்லை கம்மியாக கொடுப்பாங்களா? 10 வச்சுட்டே பரட்டு அப்படின்லாம் என்ன பார்த்து கேட்காதீங்க, சும்மா ஒரு டவுட்டு, அதான் நம்ம கேட்டோம். ஏன்னா அன்னைக்கு ஒரு மேஜர் பார்ட்னராக மக்கள் நல கூட்டணியில் இருந்துட்டு இன்னும் சொல்லின்னுக்கிறாங்க, நாங்கள் இருக்கும் கூட்டணி தான் இது வெற்றி கூட்டணி, எல்லாம் காத்துட்டு இருக்காங்க பாருங்க, நாங்கள் ஒன்றும் முடிவை அறிவிக்கவில்லை, ஆனால் நாங்கள் தான் பேசு பொருளாக இருக்கிறோம் அப்படின்லாம் வேற சொல்லிட்டு இருந்தாங்க தேமுதிக தலைவி. என்ன ஒன்றும் டைம் இருக்குது, எங்களுக்கு ஒன்றும் அவசரம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கபால்னு இப்போ போயிட்டு அவசரமாக அறிவித்து விட்டார்கள். ஏன் தெரியல இந்த அவசரம் அப்படின்னு தெரியல. கேட்டால் இதெல்லாம் டாக்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தேமுதிகவை பொறுத்த வரைக்கும், தேமுதிகக்கு என்ன திமுக கூட்டணியில் ஒரு 30 சீட்டு கொடுப்பாங்களா இல்லையா? ஒரு 20
15 அதுவும் கொடுக்க மாட்டாங்களா? 10 கொடுப்பாங்களா? என்னங்க இது? அப்போ மற்ற கட்சிகள்லாம் சும்மா இருப்பாங்களா? சரி, ஒரு 10 சீட்டு கொடுக்கறதா இருந்தா கூட யாரோட கோட்டாலேருந்து எடுத்து கொடுப்பாங்க? திமுகவுடைய கோட்டாலேருந்து தான் எடுத்து கொடுக்கணும். அப்போ அவங்க வந்து போட்டியிடுகின்ற தொகுதிகள் அப்படின்றது குறைய போகின்றது. இந்த தடவை வந்து அவங்க அதிகமான தொகுதிகளில் போட்டியிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ எப்படி காங்கிரஸ் வெளில போயிடும் அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்களா? இதில் கேப்டன் அவர்களுடைய மகன் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்போது என்ன சொன்னார், அண்ணன் விஜய் அவர்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் அப்படின்னாரு. அதாவது காங்கிரஸ் வந்து இந்த மாதிரி தூண்டில் போடுற மாதிரி உங்களை வச்சு அவங்க வந்து காரியம் சாதிச்சுக்கணும்னு நினச்சிக்கிறாங்க, அவங்க வலையில் விழுந்து விடாதீர்கள் அப்படின்னு சொன்னார். காங்கிரஸ் கூட்டணி அப்படின்னு சொல்லுவாங்க, பட் இதை வந்து பார்கெனிங் சிப்பாக யூஸ் பண்ணுறாங்கன்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, அதைத்தான் அன்றைக்கி அவர் சொல்லியிருந்தார். இப்போ அதே காங்கிரஸ் இருக்க கூட்டணியில் தானே இவர் போய் சேர்ந்துக்கிறாரு. கரெக்டு. காங்கிரஸ் டிவிகேவை வச்சு பேரம் பேசணும்னு நினைக்கிறாங்க. அதே காங்கிரஸ் அதை வச்சு தான் தேமுதிக இன்னைக்கு பேரம் பேசிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா காங்கிரஸ் எந்நேரம் ஒன்றா கைண்டுக்குன்னு போகலாம் அப்படின்ற ஒரு நிலைமை இருக்குது. ஸோ அந்த கேப்பை ஃபில்லப் பண்ணுறதுக்கும் பாருங்க, நீங்கள் ஒன்றா போகிறதுனா போங்க, நீங்கள் விஜய் பக்கம் போகிறீங்க, விஜயகாந்த் கட்சி எங்கள் பக்கம் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறதுக்காக இதை சேர்த்தாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. பட்டு இவ்வளோ பெரிய ஓட்டை அதை வந்து தமத்தூண்டு கட்டையை வச்சு சொரிங்கினா நிற்குமா, அடிச்சுட்டு போயிடாதா? அந்த மாதிரி தான் இருக்குது இன்னைக்கு தேமுதிக. சரி, என்னதான் வந்து காங்கிரஸ்க்கு ஒரு பெரிய ஓட்டு வங்கி இல்லை அப்படின்னாலும் தேமுதிக அளவுக்கு அவங்க தேஞ்சு போயிடல. ஒரு 3.5% 4% ஓட்டு அப்படின்றது அவங்களுக்கு இருக்கு. கூடவே ஒரு பெர்செப்ஷன் அப்படின்றதும் ஒன்று இருக்கு. ஆனால் தேமுதிகக்கு எவ்வளோ % ஓட்டு இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கீங்க? 1% கூட கிடையாது. அதை இன்னும் ஒரு பெரிய வெற்றி மாதிரி பார்த்தீங்களா, தேமுதிக எங்கள் பக்கம் வந்து விட்டது அப்படின்னும், இதுதான் வெற்றி கூட்டணி, நாளை நமதே அப்படின்னு வேற வந்து தேமுதிகல அவருடைய மகன் வந்து ட்வீட் போட்டுக்கிறாரா, இல்லை இன்ஸ்டாகிராமில் போட்டுக்கிறாரா, ஏதோ ஒன்று. இது இப்படியே பண்ணிட்டு போனீங்கன்னா இது ஒரு சர்க்கஸ் மாதிரி தெரியல. ஆனால் அப்படியே ஒரு 2 வருஷம் பின்னாடி போங்க, 2024 இதே தேமுதிகவை அதிமுகவை சேர்த்துக்கினாங்க. எதுக்காக சேர்த்துக்கினாங்க? வேற யாரும் வரல. பார்த்தீங்களா, எங்க பக்கம் இந்த கட்சி வந்திருக்கு அப்படின்னு காமிக்கிறதுக்காக சேர்த்துக்கிறாங்க. 5 சீட்டு கொடுத்தாங்க தேமுதிகக்கு. 5 சீட்டு பாராளுமன்ற சீட்டு கொடுக்குற அளவுக்கு தேமுதிகவோட ஓட் பேங்க் இருக்குது. கொடுத்தாங்க. காரணம் டெஸ்பரேஷன், ஃப்ரஸ்ட்ரேஷன். யாருமே வரல. அதனால ஏதாவது ஒன்று கட்சி வந்துருச்சுன்னு காமிக்கணுன்றதுக்காக தேமுதிகவை சேர்த்து அத்தனை சீட்டு கொடுத்தாங்க. இன்னைக்கு அதே சிச்சுவேஷனில் தான் திமுக இருக்குதா? தேமுதிக வந்து தான் திமுக ஜெயிக்க வேண்டிய நிலைமையா? இதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துனுக்குறாங்கன்னும் போது அப்போ கிரவுண்ட் லெவலில் வேற ஏதோ நடந்துனுக்குது அப்படின்றது நல்லாவே புரியுதுங்க. காங்கிரஸ் அவங்க வந்து வெளியில் போனால் என்ன பண்ணுறது, அந்த ஒரு ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்ட்டு தான் இன்றைக்கி தேமுதிக வந்திருக்கிறது. சரி, இதில் வந்து எத்தனை சீட்டு கொடுப்பாங்க அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. கூடவே வந்து ராஜ்யசபா சீட்டு இவங்க வந்து அதிமுக கூட்டணியில் 2024 இணைந்தப்போ ஒரு ராஜ்யசபா எம்பி தரேன்னு சொன்னாங்க, அவங்க கொடுக்கல, ஏமாற்றிட்டாங்க அப்படின்றது பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுடைய குற்றச்சாட்டு. அது எடப்பாடி அவர்கள் என்ன சொல்லிட்டாரு, அது மாதிரிலாம் ஒன்றும் சொல்லவே இல்லைங்க அப்படின்னாரு. அப்போது நாம் மட்டும் இல்லை, நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, எங்கள் அக்ரிமெண்ட்னா ஏதாவது கழுத்து போட்டிருப்பாங்களா, ஏதாவது இருந்தால் காமிங்க அப்படின்னும் போது தேமுதிகலேருந்து இல்லை, நேரம் வரும்போது அதை காமிப்போம் அப்படின்னாங்க. இன்னும் நேரம் வரல போல இருக்குது. ஆனால் இன்றைக்கி இது ராஜ்யசபா சீட்டு உண்டா இல்லையா ஒன்றும் தெரியல. ஏதோ ஒரு குழு அமைப்பாங்களாம், அவங்க வந்து கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடத்துவாங்களாம். இதில் திமுக சரியாக காய் நகர்த்தலாம். எப்படின்னா, இப்போ காங்கிரஸ் வெளில போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்றதுக்காக தேமுதிகவை கொண்டாந்துக்கிறாங்க. ஒருவேளை மேலிடத்தில் பேசி இந்த காங்கிரஸ் வந்து சரி ரைட்டுங்க, அதையெல்லாம் அப்படி எங்காலங்க அப்படி தான் பேசின்னு இருப்பாங்க, அதாவது இவ்வளோ சீட்டு அப்படின்னு ஒத்துக்குன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் தேமுதிகக்கு அதை பாருங்க, ஒரு 4 சீட்டு கொடுக்கலாம், இல்லை ஒரு 5 சீட்டு கொடுக்கலாம். ராஜ்யசபா எம்பி தானே, அதுக்கு என்ன கொடுத்தா போச்சு. 2032 ஒரு 4 சீட்டு காலி ஆகுது, அப்போ ஒரு சீட்டு கொடுக்குறமே அப்படின்னு கூட திமுக எங்கள் தரப்பில் இவ்வளோ தான் முடியும்னு சொல்லலாம். அதாவது காங்கிரஸ் அலையன்ஸ்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா, அந்த சிச்சுவேஷனில் தேமுதிக நாங்கள் வெளில போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்களா? யார் சேர்த்துப்பாங்க? இன்றைக்கி வந்து கொள்கை கூட்டணி, அது கேப்டனுக்கும் கலைஞருக்கும் தான் வந்து நெருங்கிய நட்பு இருந்தது, மரியாதை இருந்தது கேப்டனுக்கு அப்படின்லாம் சொல்லிவிட்டு நாளைக்கு வந்து ராஜ்யசபா சீட்டு கொடுக்க மாட்டாங்க, இல்லை வந்து கம்மி சீட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்டிஏ பக்கம் வந்தாங்கன்னா கேவலமாக இருக்காது? சரி, அரசியலில் இதெல்லாம் யார் பார்க்குறாங்க அப்படின்னு கேட்குறீங்களா? அதுவும் வாஸ்தவம் தான்.
ஸோ திமுக இப்படி கூட ஒரு கேம் ஆடலாம். ஏன்னா இவங்க வந்து கூட்டணி சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்களே தவிர எத்தனை சீட்டுன்றதை பற்றி இது வரைக்கும் எந்த செய்தியும் நான் பார்க்கலங்க. ஸோ இதுவும் வந்து திமுகவுக்கு அட்வான்டேஜியஸ் பொசிஷன் தான் நான் சொல்வேன். அதுக்குள்ளே காங்கிரஸோட பேச்சுவார்த்தையெல்லாம் முடிச்சுட்டு தேமுதிகவுக்கு இவ்வளோதான் முடியும் அப்படின்ட்டாங்கன்னா வேற வழி இல்லாமல் எதை கொடுத்தாலும் எடுத்துட்டு போக வேண்டிய சூழ்நிலை தேமுதிகவுக்கு. சரி பாவம், அந்த மாதிரியான ஒரு நிலைமை வராது அப்படின்னு நம்புவோம். ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாநில கட்சிகள், சிறிய சிறிய கட்சிகள், தமிழகத்தில் மட்டும் இல்லை பல மாநிலங்கள்லையும் சரி, இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தேமுதிக, பாமக இந்த மாதிரியான கட்சிகள் இவெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஒரு கட்சி அப்படின்னு ஆரம்ப காலத்தில் கஷ்டப்பட்டு ஒரு அமைப்பை உருவாக்கி விட்டு அதுக்கப்புறம் இந்த ரிட்டையர் ஆன காலத்தில் வந்து செட்டில்மெண்ட் பணத்தை பேங்க்கில் போட்டுட்டு அந்த வட்டியை வச்சுனே சாப்பிட்றது அப்படின்னு சில பெருசுங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அதுக்கப்புறம் கட்சியை முன்னே கொண்டு போகணும்னு கொஞ்சம் கூட யோசிக்கிறதே கிடையாது. இது பாருங்க, எங்கள் கட்சி இருக்குது, எங்களுக்கு இவ்வளோ ஓட் பேங்க் இருக்குது, அதனால் நீங்கள் எனக்கு எவ்வளோ கொடுப்பீங்க, சீட்டு நீங்கள் வேறு ஏதாவது நினச்சிக்க போகிறீங்க, இவ்வளோதான். இதை தவிர வேற எதுவும் கட்சி பணின்றதே கிடையாது. கேட்டால் நிர்வாகிகளை கூப்பிட்டு நீங்களாம் ஒழுங்காக வேலை செய்கிறதில்ல, கட்சி பணி ஆற்றுவதில்லை அப்படின்னா, ஏங்க இது என்றைக்குமே ஆட்சிக்கு வரப்போகிறது கிடையாது. கொடுக்க போகிற சீட்டோ வந்து 60 சீட்டு, 30 சீட்டு, 10 சீட்டுன்னு குறைஞ்சிக்கினே வருது. இதில் எத்தனை பேருக்கு வந்து எம்எல்ஏ சான்ஸ் கிடைக்க போகுது? அப்படியே கிடைச்சாலும் வந்து நல்ல செல்வாக்கு படைத்தவர்கள், இது மக்கள் செல்வாக்கு, அதை நல்லா புரிஞ்சுக்கணும், இவங்களுக்கு தான் கிடைக்க போகுது. அப்படியே வந்து ராஜ்யசபா எம்பி அப்படின்னாலும் அவங்க வந்து அண்ணா, தம்பி, புள்ள, மருமவன் இப்படி இவங்களுக்கு தான் கிடைக்க போகுது. கட்சி வேலை செய்கிறவனுக்கு யாரும் கொடுக்க போகிறது கிடையாது. அப்புறம் யார் கட்சிக்கு வேலை செய்வான் அப்படின்னு நினைக்கிறீங்க? வேலை செய்கிறதுக்கு மட்டும் இவங்க அந்த வேலைக்கார தேனீக்கள்னு அந்த தேனியில் ஒரு குரூப் இருக்காமல் அந்த மாதிரி அவங்க வேலையை மட்டுமே செஞ்சுன்னு இருக்கணும். அவங்களுக்கு எந்த பதவியும் கிடையாது. பதவியெல்லாம் வந்து நல்ல வசதி படைத்தவர்கள், செல்வாக்கு படைத்தவர்கள், சொந்தக்காரங்க, இவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னா என்னை கேட்டால் இது நல்லதுன்னு சொல்கிறேன். ஏன்னா அப்படியே கால ஓட்டத்தில் இந்த கட்சிகள்லாம் செல்லா காசாக குப்பை தொட்டியில் எரியப்படும். அன்பார்ச்சுனேட்லி இந்த திமுக, அதிமுக மாதிரியான கட்சிகள் அவுட் ஆஃப் டெஸ்பரேஷன் இவங்களுக்கு கூப்பிட்டு புதுசாக ஒரு லைஃபை கொடுக்குறாங்க. பட் எவ்வளோ லைஃப் கொடுத்தாலும் இந்த கட்சிகள்லாம் நிற்காது. கால ஓட்டத்தில் ஒன்றும் இல்லாமல் போயிட போகுது, அவ்வளோதான். அது கூட வந்து நல்லது அப்படின்னு தான் நான் சொல்லேன். இந்த மாதிரியான சுயநலத்தையே அடிப்படையாக கொண்ட கட்சிகள், அந்த தொண்டர்களுடைய உழைப்பை சுரண்டி கொழுக்கின்ற கட்சிகள்னு தான் நான் சொல்வேன். இதெல்லாம் வந்து இல்லாமல் போவது தான் ஜனநாயகத்துக்கு நல்லது. 1%, 1/2% ஓட்டை வச்சுக்கின்னு அதை வச்சு டிமாண்ட் பண்ணுறது, கமாண்ட் பண்ணுறது, எல்லாம் சொந்தக்காரங்களுக்கே வந்து போஸ்ட் வாங்கிக்கிறது. இப்போ எம்பி பதவி கொடுக்குறாங்கன்னு கூட வச்சுப்போமே, யாருக்கு கொடுக்க போகிறாங்க? கட்சியில் காலங்காலமாக ஆரம்ப காலத்துலேருந்து இருந்து வந்தாருங்க அப்படின்னு யாருக்காவது கொடுக்க போகிறாங்களா? இல்லை அவர் தம்பி, புள்ள இவங்களுக்கு யாருக்காவது கொடுக்க போகிறாங்களா? என்ன அநியாயங்க இது! குடும்ப அரசியல். அதாவது கேப்டன் அவர்கள் ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக கட்சி ஆரம்பித்தார். அவரெல்லாம் யாருமே குறை சொல்ல முடியாது. அரசியலில் காசு பார்க்க வந்தவர் அப்படின்னு ஒரு கேப்டனை பார்த்து சொல்ல முடியாது. ஆனால் அவருக்கு பிறகு அவரது மனைவி ஆகட்டும், இல்லை அவர் இருக்கும் பொழுதே இந்த குடும்பத்தின் தலையீடு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்துட்டு இருந்ததுங்க. அதுலேயும் அவருடைய அந்த பிரேமலதா அவர்களுடைய தம்பி சுதீஷ் அவர்கள், அவருடைய தலையீடு அப்படின்னு அவர் தான் ஒரே சமயத்தில் 2 பக்கமும் பேரம் பேசியிருந்தார் அப்படின்னு. ஆமாம், 2 பேர்கிட்டையும் பேசியிருந்தோம் அப்படின்னு அவரே ஒத்துக்கின வீடியோலாம் இருக்குது. அப்புறம் என்ன நீங்கள் கொள்கையை பற்றி பேசுகிறீங்க? என்ன கொள்கை இருக்குது உங்களுக்கு? யார் அதிகமாக கொடுக்குறாங்களோ அவங்களோட கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு போங்களேன். இதுக்கே நீங்கள் கொள்கைன்னெல்லாம் வந்து வீரவசனம் பேசி நிற்கிறீங்கன்றேன். இதுதான் மக்களை வந்து முட்டா பசங்களாக நினைக்கிறது. டெண்டர் மாதிரி என்ன கேட்டால் பேசாமல் இந்த மாதிரி இந்த நேரத்தில் டெண்டர் ஓப்பன் செய்யப்படும், யார் அதிகமாக கொடுக்குறீங்களோ அவங்களோட கூட்டணி அப்படின்னு கூட அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிருங்க. அதுக்காக வந்து அந்த டெண்டருக்கு அந்த காஷன் டெபாசிட் அதெல்லாம் கேட்க வேணாம். ஜஸ்ட் ஒரு அப்ளிகேஷன் மட்டும்தான், வேற ஒன்றும் இல்லை. இனியோ திமுக வந்து மெர்சலில் இருக்குது அப்படின்றதான் வந்து இந்த தேமுதிகவை கூட்டணியில் இணைத்து கொண்டது காண்பிக்கின்றது. பேரலல் என்னென்னா, அதிமுக 2024 தேமுதிகவை சேர்த்துக்கினாங்க. 2026 திமுக தேமுதிகவை சேர்த்து கொண்டிருக்கின்றது. 2016 விசிக, கம்யூனிஸ்ட் இவங்கெல்லாம் சேர்த்துக்கினாங்க. எனக்கு தெரிஞ்சு 2011 அப்புறமே தேமுதிக நல்ல ஒரு ராசியான கட்சியாக இருக்கின்றது, அண்ணன் வைகோ அவர்கள் போல. பரவாயில்ல, இந்த ராசி இந்த வருஷம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு சந்திப்போம். வணக்கம்.